தொடர்ந்து செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். பாலசுப்ரமணியன் அரியலூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. இன்னும் இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வரதில் என்ன தாமதம்? விவரங்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் காலை திருச்சியில் பொதுமக்களை சந்தித்து உரை நிகழ்த்திய மாலை மார்க்கமாக அரியலூர் வந்தடைந்தார். அரியலூர் கீழப்பம் வாரணாசி சவுத்தாய்குளம் வழியாக கலெக்டர் அலுவலக ரவுண்டானாவிற்கு வந்த விஜய் வெறும் 1 கிலோமீட்டர் மட்டுமே உள்ள தூரத்தை ஏறக்குறைய 50 நிமிடங்களாக கடந்து வருகிறார். தற்பொழுது அரியலூர் பேருந்து நிலையம், அதாவது அவர் உரையாற்ற உள்ள இடத்திற்கு 50 மீட்டர் தொலைவில் அவரது வாகனம் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலுமே அவரை காண்பதற்காக மக்கள் கூடி நிற்கின்றனர். திருச்சிக்கும் அரியலூருக்கும் ஒரு மக்கள் சிறு வேறுபாடு உள்ளது. அதாவது மாலை நேரம் என்பதால் இன்று சனிக்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை முடிந்து 7 மணிக்கு மேல இந்த நகர்பகுதி வழியா விஜய் வர்றதால அரியலூர் நகரோட மையப்பகுதியில தெருக்கல்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே குடும்பமா, ஏதாவது வீட்டுல எப்படி சுற்றுலாவுக்கு போறோமோ அந்த மாதிரி தெரு முனையில நின்று எல்லாருமே அவரை பார்த்து கையெழுத்துட்டாங்க. ஆனா அவர் விஜயோடைய வாகனம் வாரணாசி கலெக்டர் அலுவலக ரவுண்டனா பேருந்து நிலையத்திற்கு ஒரு 250 மீட்டர் முன்புறம் உள்ள உழவர் சந்தை வரை உட்புறமாக அணைக்கப்பட்டு அவர் அமர்ந்திருக்கும் ஜன்னலும் மூடப்பட்டு வந்ததால் அவரை காண நின்ற பொதுமக்கள் எல்லாருமே ஏமாற்றம் அடைஞ்சாங்க. உழவர் சந்தையை தாண்டிய சிறிது தூரத்தில் மகளிர்கள் இருவர் கையில் மலர் மாலையோடு காத்து நிற்பதை பேருந்தின் உள்ளேயாக அமைந்திருந்த தாவேகா நிர்வாகிகள் விஜயிடம் சொன்னதை அடுத்து விளக்குகள் உள்புறமாக போடப்பட்டு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய சன்னல் கதவு திறக்கப்பட்டு அந்த மலர் மாலையை விஜய் வாங்கி கொண்டார். தொடர்ந்து தொண்டர்களை பார்த்து வணக்கம் வைத்து கையசைத்தார். இதனை அடுத்து தொண்டர்கள் மத்தியில் கரவொலி அதிகமாகவே இருந்தது. பின்னர் அங்கிருந்து அரியலூர் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கடந்து தற்பொழுது பேருந்து நிலையம், அதாவது அவர் உரையாற்றும் இடத்திற்கு அரியலூர் அண்ணா சிலை அருகே விஜய் அவர்களது வாகனம் வந்திருக்கிறது. இதன் பின்னர் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில அவர் உரை நிகழ்த்த இருக்கிறாரு. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி எழுது. ஏன்னா அரியலூர்ல அவர் பிரச்சாரம், அதாவது அவருடைய தொண்டர்கள் முன்னாடி அவர் பேச இருந்த நேரம் 1:30 to 3. ஆனா ஏறக்குறைய 5 மணி நேரம் 5:30 மணி நேரம் அவர் தாமதமாக இங்க சேர்ந்திருக்கிறார்.